ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து உங்கள் என்கே தமிழன். லாஸ்ட் வீடியோ வந்து ஈசிஆரில் ரைட் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த வீக் வந்து எங்கே வந்திருக்கோம்னா தடா ஃபால்ஸ் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. அப்புறம் நான் வந்து ரூமில் இருந்து ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி போய் அண்ணாலாம் கூட்டிகிட்டு முதல்ல வந்துட்டோம். நான் வந்து வரும்போது எதுவும் லாக் பண்ணவே இல்லை. ஒரு இடத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக கிட்ட வந்துட்டு தான் நான் வந்து லாகே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தடாக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோமா, கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் அவ்வளோவா நீட்டாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கை பெயின்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளே போகணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்க, பேக்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போய் செக்கிங்லாம் உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஆல்மோஸ்ட் வந்து தடா ஃபால்ஸ் ஃபுல்லாக வந்துட்டோம். தடா ஃபால்ஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அவையெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. இன்னும் வந்து இப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேனால நார்மலாகவே சென்னையிலேருந்து தடா ஃபால்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஃபுல்லாக. அதனால் ரஷ்ஷாக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. பார்த்தா தெரியும், காரு பைக்கெல்லாம் ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரோடு வந்து கொஞ்சம் போய் மட்டமான பாட்டு போட்டுருக்காங்க. அப்படி ஓட்டல் முடியல, கையெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. அதுவும் என் பைக்கு சொல்லவே வேணாம். ஆல்ரெடி நான் வந்து கவுன்சிலில் ஓட்டோம் வந்து தடா உள்ள. நான் அந்த ஆந்திர பிரதேஷ் உத்தராகண்ட்லேருந்து ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கூட நீட்டாகவே இல்லை. இதெல்லாம் எப்படி வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸ்பீடு பிரேக்கில் தட்டிஷ், ஸ்பீடு பிரேக்கில் சைலன்ஸில் தட்டிஷ், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாதை இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து உள்ளே போய் செக்கிங் பண்ணிட்டு போகிறப்ப கற்றுக்கணும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இதான் வந்து என்னது முப்பலமடு வாட்டர் ஃபால்ஸ் தான். அது ஏதோ பேர் போட்டிருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். இதெல்லாம் போலீஸ் செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போவோம்னு நினைக்கிறேன். வீடியோக்கு எதுவும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டிக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. டோட்டலாக நாங்கள் வந்து 300 பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கேயே நான் வந்து பேசலான்னு நினச்சேன். அந்த பே பண்ணதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் வந்து ஒரு மணி பேசிகிட்டே இருந்தாரா. இப்போது மைக் வந்து மைக்கில் பேசிகிட்டு இருந்தேன், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்ததுனால அந்த இடமே கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அங்கே சரியாக பேச முடியல. இப்போ வந்து கரெக்டாக செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ நான் வந்தது வந்து ரூட்டு ஃபால்ஸ் வர ரூட்டு. இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கிறதா வந்து ஃபால்ஸோட ரோடு. இதிலே ஒரு எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆஃப் ரோட்லேயே போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கிங் இருக்கான். பார்க்கிங்கில் போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணி போனோம் ஃபால்ஸுக்கு. ட்ரெக் பண்ணி போகிறப்ப நான் வந்து லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்தோம், வண்டியில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹெல்மெட்டில் வந்து லாக் பண்ணுவாங்களாம். ஹெல்மெட்டு பேக்கெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கோங்களாம். டோக்கன் மாதிரி கொடுத்தா அமௌண்ட் கொடுப்பாங்க போல். அங்கே வச்சுட்டு அதில் போய் ட்ரெக் பண்ணி போகணும். நான் வந்து ஹெல்மெட்டை இங்கே வச்சுட்டு கேமரா வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும். ஆக்ஷன் பாய், கை காட்டுங்க. பார்க்கலாம்.
200 மீட்டர் எல்லாரும் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்லையா, ஸோ அப்படியே கிளம்பலாம் சொல்லி கிளம்பணும். ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு இடத்துல எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் தெரியல, அப்படியே டஸ்ட்டு ஒரு மாதிரி செம்மல்லாம் அப்படியே பறந்து ட்ரெஸ்ஸில் பைக்கில் எல்லாத்துக்கு மேலே பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அப்படியே ரெட் கலராக ஃபுல்லாகவே ரெட்டிஷாக இருக்குது. கண்ணுமே அப்படி தான் இருக்குது. கண்ணு, ஹெல்மெட்டு, கேமரா லென்ஸ் எல்லாமே ரொம்ப ஓகே. நான் வந்து ஹோட்டல் கிட்டே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறப்ப கண்டினியூ பண்ணுறேன். வரும்போது சின்ன நான் அதாவது ஃபால்ஸ் கிட்ட போகும்போது சின்ன ஷார்ட்ஸ்லாம் நிறையா எடுத்தேன். அதெல்லாம் வந்து வேணால் வந்து நடுவில் ஆட் பண்ணுறேன். அதாவது மியூசிக் போட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் சொன்னீங்க. டாட்டா குட்டி பையன். இது ஸ்கூல் இல்லையா? ஓகேங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறப்ப நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பயங்கர டயர்ட் வண்டி, நான் எல்லாருமே பயங்கர டயர்ட். காலையிலேருந்து வேறு சாப்பிட்டியா? சரி, காலையில் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். ஸோ இப்போ தான் சாப்பிட போகிறோம். அதுவும் குளிச்சதுக்கு அதுக்கும் வந்து செம்ம டயர்டாக இருக்கா. அதான் வர அடிக்கே ஒரு பாபா பார்த்து கேட்டுக்கோ. ஆக்சுவலாக வந்து தடா வந்துட்டு இருந்தேன்ல, நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனி வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ என்னோடய ரூம்லேயே பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி, அதான் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கலாம் சொல்லி வந்துருக்கேன். இவன் தான் அவன் கம்பெனிலே போய் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்பெனி ட்ரெஸ்ஸோடு இருக்கான். கரெக்டாக அவன் வர்றதுனால நாங்கள் வர டைமும் அவன் கம்பெனி பீரியட் டைமும் சேம் டைம் வந்ததுனால அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆய் சொல்லுப்பா. அவர் வந்து கொஞ்சம் பூச்ச சம்பாவனால ஆய் சொல்ல மாட்டார். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வரும்போது வந்து வீடியோ வந்து எதுவுமே வந்து அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. சைடாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல பிரேக் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். நமக்கு வந்து இன்னும் சென்னைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 கிலோமீட்டர் போகணும். அதுவும் நைட் டைம்னால, சண்டேனால ரிட்டன் வந்து எல்லாம் ஊரில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா டிராஃபிக்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கேமரா வந்து ஆன் பண்ணவே இல்லை. எல்லாமே பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ரூம் போயிட்டு ஒரு அப்டேட் போயிடலாம். ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து எல்லாருமே நல்லா டயர்ட் ஆகிட்டோமா, சுத்தமாக முடியல. கையில் வேறு அந்த ஃபிலிம் டெக்ஸ்ட்டு சுத்தமாக ஓடிட்டே முடியல. ரிட்டன் நல்லபடியாக வந்து அண்ணாங்கள்லாம் வந்து ரூமில் விட்டுட்டு பழக்கம் கூட ஒரு டீ குடிச்சிட்டு நான் அப்படியே என்னோடய டீச்சி வந்துட்டேன். அவ்வளோதான். அப்படியே படுத்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். பயங்கர டயர்டாக இருக்குது. கையெல்லாம் செம வலி வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து 7:46 வந்து நான் வந்து பிஜிக்கே வந்துட்டேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நான் அந்த வீடியோ வந்து புதன்கிழமை தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். புதன் 6 செவ்வாய்க்கிழமை தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.